வேதம் இறங்கும் பொழுது தெளிவு கிடைக்கிறது. அந்த தெளிவு என் தீமைகளை என்னை விட்டு நீக்குகிறது. மனிதன் மீது ஆதிக்கம் படைத்தவன் இறைவன் மட்டும்தான், படைத்தவன் மட்டும்தான். இந்த மனதை படைத்தவன் மட்டும்தான் ஆதிக்கம். அப்ப அதில் உள்ள கேடுகளை நீக்குவதற்கும் அவனை தவிர முடியாது. நன்மையை கொண்டுதான் படைச்சான். நான் தவறுனேன், இப்ப மீண்டு வருவதற்கு என் இறைவனும் நான் திரும்ப வேண்டும். அதற்கு தான் வேதம். வழி தவறிட்டேன், நான் என்ன செய்யணும் தெரியல, என்னை படைக்கும் போது எந்த குறையும் இல்லை, எந்த குற்றமும் இல்லை, நான் வழி தவறிட்டேன், என்ன செய்யணும் தெரியல, இப்ப வழிகாட்டுது என்னை, நான் எங்கு திரும்ப வேண்டும் என்று வேதம் வழிகாட்டுகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் வழிகாட்டுகிறது. யார் இதில் நம்பிக்கை கொண்டவர்களாக, எப்ப நம்பிக்கை வருது, தெளிவின் மீது தெளிவு வரும்போது நம்பிக்கை வருது. மூடத்தனமாக அல்ல, வேதம் நம்மை மூடத்தனத்திற்கு அழைத்து செல்லவில்லை, தெளிவின் பாதையில் அழைத்து செல்கிறது. அது சமாதானத்தின் பாதை, நல்லிணக்கத்தின் பாதை, அமைதியான பாதை, அமைதியை விரும்பக்கூடிய அந்த பாதை வேதம் நம்மை வழிநடத்துகிறது. இந்த அடிப்படை இல்லாம நீங்க வேதங்களை பிரித்து ஒவ்வொரு வேதத்துக்கு ஒரு பேர், ஒவ்வொரு காலத்திலும் ஒரு வேதம் இறங்கி இருக்கு. அப்போ அந்த பேரு இறுதியாக நமக்கு வேதம், மறை, குரான் என்ற பேரை சொன்னா சார், அது இறுதியாக இப்ப நம்ம கையில் இருக்கிற எல்லாருக்கும் இறுதியானது. அது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கு. யார் நம்பிக்கையுடன், இதன் மீது நம்பிக்கை, நல்லது வேணுமேன்னு விரும்பக்கூடிய நம்பிக்கை, மனதை கொண்டவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அது வழிகாட்டுகிறது புத்தகம். ஒவ்வொரு வேதம் நம்ம சொல்லும் போது எல்லாம் அது அவளுக்கு இறங்கும் பொழுது அதுவே அவளுக்கு அது முழுமையாக இருக்கிறது. என்ன பிரச்சனையோ இப்போ அதற்கான தெளிவு வருது, முழுமை பெறுகிறது. அப்படி ஒவ்வொரு படிப்படியாக நமக்கு தெளிவு கிடைக்க வேதம் இறங்கிக்கிட்டே இருக்கணும். வேதம் ஒன்றுதான். வேதம் எப்படி இறங்குகிறதுன்னு புரிஞ்சுக்கங்க. நான் ஒரு தவறை செய்து அதுல வழி தெரியாம நான் கஷ்டப்படும் போது இப்பதான் வேதம் இறங்கும் எனக்குள்ள. அது வரைக்கும் அந்த வார்த்தையே கூட இருக்காது, அந்த வழிகாட்டுதல வராது. இப்படி வேதம் படிப்படியாக இறங்குகிறது. அப்ப பல விஷயம் புரியல எனக்கு, நீங்க அதில் இல்லை, நீங்க இருந்தீங்கன்னா புரியும். வேதம் வழிகாட்டும் போது உங்களை வாழ வைப்பான், பின்னர் அங்கே வழிகாட்டுவான். அப்போ வாழ வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அந்த பிரச்சனையில இருப்பீங்க. பிரச்சனை இருக்கும்போது வேதத்தை தேடுவீங்க. வழி தெரிஞ்ச அதுக்கு வேதத்தை எடுக்கிறீங்க. வழி தெரியாத போதும் வேதம். இந்த சடங்குல காலைல 5 மணிக்கு படிக்கிறது, ஒரு 8 மணிக்கு படிக்கிறது சடங்கு கிடையாது. நான் அவ்வளவு தவறி இருக்கிறேன், நான் இப்போ படிக்க வேண்டியது, தொடர்ச்சியாக படிக்க வேண்டியது. அந்த அளவுக்கு நான் தவறி போயிருக்கேன், தொடர்ச்சியாக படிக்க வேண்டியிருக்கேன். எனக்கு வழிகாட்டும் படிச்சுட்டே இருக்கேன். வேதம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் தவறி விட்டேன், நான் என் பாதையை விட்டும் தவறி விட்டேன், மீண்டும் நான் பாதைக்கு வர வேண்டும் என்று விரும்புகின்றேன். பாதை காட்டுகிறது குரான், வேதம், மறை. அர்த்தம் உங்களுக்கு நீங்க மறந்து போன, உங்களுக்கு நீங்கள் விட்டும் தவறிய அந்த பாதையின் பக்கம் உங்களை காட்டுகிறது. அது வேதம். வேதத்தை கொண்டு வழிகாட்டக்கூடியவர்கள் யாருடைய சார்பாகவும் இல்லை, வேதத்தின் சார்பாக, வேதம் என்ன அறிவிக்குதோ அதன் சார்பாக பேசக்கூடியவர்கள். எனக்கு சாதகமா பேசக்கூடியவங்க இல்லை, நியாயத்தை பேசக்கூடியவர்கள், வேதத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் அர்த்தம். அவங்க யாருக்கும் சார்பாக பேசுறவங்க இல்லை, அவர்கள் நீதி கூறுகிறார்கள், நியாயம் கூறுகிறார்கள். எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால எனக்கு சாதகமாக பேச, எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் வேதத்தை எடுத்து சொல்லும் போது வேதத்தை தான் சொல்லுவாங்க. நீ சாதகமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும், பிடித்திருந்தாலும் பிடிக்காவிட்டாலும், எது சத்தியம் அறிவிக்கின்றதோ, எது நன்மை என்று விளங்கி இருக்கிறதோ அதை பேசுபவர்கள்.